கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றொரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான 2 வார போர் நிறுத்தம் இன்று காலாவதியாக இருக்கின்ற நிலையில் பாகிஸ்தானில் 2வது சுற்று பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதில் நிச்சயமற்ற சூழல் நிலவியதோடு போருக்கு தயாராக இருப்பதாக இருதரப்பும் பரஸ்பர எச்சரித்து வருகின்றமை பதற்றத்தை அதிகரித்திருக்கின்றது. பாகிஸ்தானில் ஏற்பாடாக இருக்கும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க பிரதிநிதிகள் தயாராக இருந்த போதும் ஈரான் தரப்பில் நேற்று பின்னேரம் வரையில் தமது பங்கேற்பை உறுதி செய்யவில்லை. இந்த பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அமெரிக்கா நம்பிக்கையை வெளியிட்டதோடு இதில் இணைவது தொடர்பில் ஈரான் பரிசீலித்து வருவதாக அந்த நாட்டு மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை அதிகரிப்பது மற்றும் பங்கு சந்தைகள் எதிர்கொண்டிருக்கும் வீழ்ச்சியை தடுப்பதற்கு ஈரானுடன் உடன்படிக்கை ஒன்றை எட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயன்று வருகின்ற போதும் ஈரான் அணு ஆயுதத்தை மேம்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று வலியுறுத்தி வருகின்றார். மறுபுறம் மீண்டும் போர் வெடிப்பதை தவிர்த்து தடைகளை தளர்த்தும் வகையில் உடன்படிக்கை ஒன்று எட்ட முயற்சிக்கும் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்திற்கு தடையாக இல்லாத ஒரு ஒப்பந்தத்தை எட்ட ஹார்மோஸ் நீரிணை மீதான தனது கட்டுப்பாட்டை பயன்படுத்தும் வகையில் அழுத்தங்களை கொடுத்து வருகின்றது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது குறித்து ஈரான் சாதகமான முறையில் மீளாய்வு செய்து வருவதாக அந்த நாட்டு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டதாக செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருந்தது. இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதில்லை என்று ஈரான் வெளியிட்ட அறிவிப்பில் இருந்து தளர்வு போக்கு ஏற்பட்ட போதும் பாகிஸ்தான் செல்வது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கவில்லை. இன்றைய தினம் புதன்கிழமை பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் தரப்பு குறிப்பிட்டதோடு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்படுவதாயின் ட்ரம்ப் நேரடியாக அல்லது மெய்நிகர் முறையில் பங்கேற்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னேற்ற நிலைமை ஏற்பட்டதோடு திட்டமிட்டபடி நாளை பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்று பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்தது. எனினும் பதற்ற சூழல் தொடர்ந்து நிலவி வருகின்றது. ஈரான் சரக்கு கப்பல் மீது அமெரிக்கா கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சு நேற்று கண்டனத்தை வெளியிட்டிருந்தது. அந்த கப்பல் அதன் பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை உடன் விடுவிக்கும்படி வலியுறுத்தியிருந்தது. ஈரான் தனது தேசிய நலன்கள் மற்றும் பாதுகாப்பை காக்கவும் தனது குடிமக்களின் உரிமைகளையும் மரியாதையையும் பாதுகாக்கவும் அனைத்து திறன்களையும் பயன்படுத்தும். மேலும் பிராந்தியத்தில் பதற்றம் தீவிரமடைவதற்கு அமெரிக்கா முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சின் அறிவிப்பில் எச்சரிக்கப்பட்டிருந்தது. ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா முற்றுகையை தொடர்வது மற்றும் ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை முடக்கி வருவது அமைதி பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதில் முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. அமெரிக்காவின் முற்றுகையை தளர்த்துவதற்கு அமைதி பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் வகிக்கும் பாகிஸ்தான் வலியுறுத்தி வருவதாக தெரிய வருகின்றது. கடந்த திங்கட்கிழமை பேசிய ட்ரம்ப் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட போதும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நியாயமான ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி தமது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவார்கள் என்று நம்புகின்றேன். ஆனால் அவர்கள் அதை செய்யும் போது அவர்களிடம் அணு ஆயுதம் இருக்காது என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். 2 வார போர் நிறுத்தம் எப்போது காலாவதியாகும் என்பது குறித்து அமெரிக்கா குறிப்பிட்டு எந்த விவரத்தையும் வெளியிடவில்லை. அமைதி பேச்சுவார்த்தையுடன் தொடர்புபட்ட பாகிஸ்தான் தரப்பு அளித்த விவரத்தின்படி அது இலங்கை நேரப்படி நாளை அதிகாலையில் முடிவுக்கு வரும் என்று குறிப்பிடப்பட்டது. பேச்சுவார்த்தை நடப்பதில் நிச்சயமற்ற சூழல் இருந்த போதும் பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை பாகிஸ்தான் முன்னெடுத்து வருகின்றது. இஸ்லாமாபாத்தில் சுமார் 20,000 பாதுகாப்பு அதிகாரிகள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸும் நேற்று
நேற்று பாகிஸ்தான் செல்ல இருந்தார். ஈரான் மீது ட்ரம்ப் விடுத்து வரும் மிரட்டல்களின் தொடர்ச்சியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் தனது நிபந்தனைகளை ஈரான் நிராகரித்தால் அதன் அனைத்து பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களையும் அளிப்பதாக எச்சரித்தார். எனினும் போர்க்களத்தில் புதிய திட்டங்களை வெளிப்படுத்த கடந்த 2 வாரத்தில் தயார் நிலையை பெற்றதாகவும் அச்சுறுத்தல்களின் நிழலில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளை ஏற்க மாட்டோம் என்றும் ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் எக்ஸ் சமூக தளத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையிலும் போர் நிறுத்தம் ஒன்று எட்டப்பட்டிருக்கும் நிலையில் இருதரப்பும் நாளை சந்திக்க இருப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் உறுதி செய்திருந்தது. இருதரப்புக்கும் இடையே 10 நாள் போர் நிறுத்தம் எட்டப்பட்ட போதும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. அங்கிருக்கின்ற காஹியத் அல் ஜீசியர் சிறு நகரில் இடம்பெற்ற விமான தாக்குதலில் 6 காயமடைந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. காசாவிலும் போர் நிறுத்தம் அமலில் இருந்த போதும் இஸ்ரேல் அதனை மீறி நடத்தி வரும் தாக்குதல்களின் தொடர்ச்சியாக நேற்று பெண் ஒருவர் கொல்லப்பட்டதாக செய்தி வெளியானது. காசாவின் வடக்கு கரையோரத்திற்கு அப்பால் இஸ்ரேலிய போர்க்கப்பல்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிலேயே அந்த பெண் கொல்லப்பட்டார். முன்னதாக கடந்த திங்கட்கிழமை இஸ்ரேலின் தாக்குதல்களில் காசாவில் 5 கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருந்தது. இவை எப்படி இருக்க, பாகிஸ்தானில் நடைபெற இருக்கின்ற 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக மரண தண்டனையை எதிர்நோக்கி இருக்கிறதாக கூறப்படும் 8 ஈரானிய பெண்களை விடுவிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டிருக்கிற அதிபர் ட்ரம்ப், எனது பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்ற ஈரானிய தலைவர்களே, அந்த 8 பெண்களை விடுவித்தால் நான் பெரிதும் பாராட்டுவேன். அவர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காதீர்கள். இது நமது பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு சிறந்த தொடக்கமாக அமையும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஈரானிய நீதித்துறை 8 பெண்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற தயாராகி வருவதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களை தொடர்ந்து ட்ரம்ப் இந்த தலையீட்டை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த பெண்களின் அடையாளம் மற்றும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து ஈரான் உத்தியோகபூர்வமாக எதையும் அறிவிக்கவில்லை. எனினும் ட்ரம்பின் இந்த பகிரங்க கோரிக்கை வர இருக்கும் பேச்சுவார்த்தையில் மனித உரிமைகள் விவகாரத்தை ஒரு முக்கிய புள்ளியாக மாற்றியிருக்கின்றது. பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக CNBC செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் 2 முக்கிய விடயங்களை குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா மிக மிக வலிமையான நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதற்காக தனது மருமகன் ஜாரெட் குஷ்னர் மற்றும் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தலைமையிலான உயர்மட்ட குழுவை அவர் இஸ்லாமாபாத்திற்கு அனுப்பினார். இன்றைய தினம் புதன்கிழமை தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் நிலையில் அதற்குள் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது ஏராளமான குண்டுகள் வீசப்படும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட உலகம் எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் ட்ரம்பின் இந்த அமைதி மற்றும் அச்சுறுத்தல் கலந்த அணுகுமுறை சர்வதேச அரங்கில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.